தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரை நினைத்து எதை பின்பற்ற வேண்டும்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் நமக்கு தேவனுடைய வார்த்தையை கற்பித்து அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்பை அடைந்தோம் என்றும் அவரை விசுவாசிக்கும் அனைவருக்கும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தும் கிருபை உள்ளதென்றும் அவர்கள் போதித்து அந்த நல் வார்த்தைகளை நாம் என்றும் மறவாது நாம் நம் வாழ்வில் பரிசுத்த பாதையில் நடந்து நம்மை வழி நடத்தினவர்களை நன்றியோடு நினைவு கூற வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை, தேவனுக்காக அவர்கள் எவ்வாறு இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள் என்பதையும் ஆராய்ந்து அதன்படி நடக்கும் பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? அவர்களின் உறுதியான விசுவாசத்தையும் கடவுளின் மீது அவர்கள் கொண்டிருந்த அன்பையும் நம் வாழ்வில் முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்ற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடைய திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு என்று வசனம் சொல்கிறது. நாம் உபத்திரவத்தின் பாதையில் நடக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமுள்ளவர்களாக சந்தோஷமாக திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிறோமா? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள் என்றும் அந்த தொழில் செய்து அதில் வருமானம் ஈட்டி மற்றவர்களுக்கு பாரமாக இல்லாது பவுல் வாழ்ந்தார் என்பதையும் வரலாற்று செய்திகள் நமக்கு குறிப்பிடுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் என்று பவுல் கூறுகிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 34 முதல் 35 வசனங்களில், நாம் மற்றவர்களுக்கு பாரமாயிராது நாம் நம்முடைய கைகளில் செய்த வேலைகளால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மற்றவர்களுக்கு பாரமாயிராது தேவனுடைய வசனத்தை அறிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டவர்களாக பவுல் உபத்திரவத்திலே எவ்வாறு நடந்தார் என்பதை நாம் உற்று நோக்கும் பிள்ளைகளாக நாம் நம் கையின் பிரயாசங்களினாலே உழைத்து மற்றவர்களுக்கு கொடுப்போம். தேவனுடைய வசனத்திலும் விசுவாசத்திலும் நமக்கு நற்கிரியைகளை போதித்த நம்மை வழி நடத்தின ஊழியக்காரர்களுக்கு நன்றி உள்ளத்தோடு அவர்களுக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்வோம். ஆமீன்.